எட்டர்னல் சிங்கர் சீசன் 2. ஓகே, என்ன நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களை மீண்டுமாக நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபை அது மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்க. சௌமியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் சொல்லவா உங்களுக்கு? சொல்லுங்க ப்ளீஸ். என்னன்னா நம்ம ஒரு கடைசி எபிசோட்ல இருக்கோம் ஜெசியாக்கா. அது எக்ஸைட்டிங் நியூஸா தெரியலையே சௌமியா எனக்கு. இல்லையா, நீங்க வேற செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனாலதான் எக்ஸைட்டிங் நியூஸ்னு சொன்னேன். உங்க கதை நீங்க அப்புறமா ஓரமா வச்சுக்கோங்க. அம்மா நேர்களே, சௌமியா சொன்னது உண்மைதான். இந்த எபிசோட் தான் நம்மளுடைய எட்டர்னல் சிங்கர் சீசன் 1 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த எபிசோட்ல நிறைய பேர் பாடி உங்களோட வீடியோஸ் எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நானும் நம்புறேன். நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்தனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன சௌமியா? ஆமாக்கா, ரொம்ப அழகா பாடினாங்க. ரொம்ப அவங்க பேக்ரவுண்டும் சரி, அவங்க பாடினதும் சரி, எல்லாமே சூப்பரா இருந்த. செகண்ட் ரவுண்ட் யார் யாருக்கு வர போறாங்க அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆமா, ஸோ நேர்களே நீங்க ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு டைம் இதுதான். ஸோ நிறைய பேர் அழகா பாடி அனுப்பியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ அதிலிருந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சேனல் 316 டீம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டேரெக்டாக உங்களை கனெக்ட் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு யார் யாரெல்லாம் மூவ் ஆகியிருக்காங்களோ ஸோ உங்களுக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேக்கா, நம்மளும் இன்னைக்கான ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? ஓகே நேர்களே, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஓகே நேர்களே, நம்ம கூட இப்போ ப்ரோக்ராம்குள்ள போக இருக்கிறோம். ஸோ முதல் 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் கிளிஃபர்ட் டேனியல், சிஸ்டர் எப்சி. வீடியோக்குள்ள போகலாம். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன்.
வெல்கம் பேக் டு இட்டர்னல் சிங்கர் சீசன் 2. என்னக்கா எப்படி பண்ணாங்க? சொல்லவா வேணும்? ஆஸ் யூஷுவல் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராம். 2 பேரும் சூப்பராக பாடியிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேக்கா. ஸோ இவங்கள மாதிரி எனக்கும் பாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஸோ எபிசோட் 10 வேற வந்துச்சு. ஓகே சாமி, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? சரி சொல்லுங்க. சரி, நம்ம பைபிள் ஆனால் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லணும். நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு அந்த கொஸ்டினுக்கு, பட் ஒரு ஆன்சர் தான் சொல்லணும். ஓகேவா? நம்ம பைபிளில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கு, நோட் பண்ணியிருக்கோம். பார்த்துருங்க. அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் சொல்லுங்க. யாழ். யாழ். ஓகே, சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இப்போ அது இப்படி வாசிப்பாங்கல்ல? எப்படிக்கா? இல்ல இப்படி வாசிப்பாங்க. கீபோர்ட். அப்ப யாழ்னா என்ன? யாழ் நம்ம தாவீது வாசிச்சாங்கல்ல. சோ தாவீது தான் யாழ் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா மியூசிக் டேலண்டோட படைச்சிருக்காரு தாவீத. சோ ஃபர்ஸ்ட் மியூசிக் அவர்ட்ட போய் கத்துந்திருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, ஓகே. நேர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல பேசினா ஓகே முட்டை அப்புறம் கல் எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பார்ட்டிசிபேட் யாருன்னு பார்த்தலாமா? ஓகே, அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் பிரீத்தி, சிஸ்டர் ஷாலினி. வீடியோக்குள்ள போலாம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாமம் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாமம் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. மறப்பதில்லை உன்னை மறப்பதில்லை என்றுமே நான் மறப்பதில்லை. மறப்பதில்லை உன்னை மறப்பதில்லை என்றுமே நான் மறப்பதில்லை. உன் பலவீனத்தில் உன்னை மறப்பதில்லை. உன் வியாதியில் உன்னை நான் மறப்பதில்லை. உன் பலவீனத்தில் உன்னை மறப்பதில்லை. உன் வியாதியில் உன்னை நான் மறப்பதில்லை. என் தேவன் நான் மறப்பதில்லை. உன் தாய் மறந்தாலும் மறப்பதில்லை. உன் தாய் மறந்தாலும் மறப்பதில்லை. மறப்பதில்லை உன்னை மறப்பதில்லை என்றுமே நான் மறப்பதில்லை. என்றுமே நம் தேவன் மறப்பதில்லை. என்றுமே நம் தேவன் மறப்பதில்லை. வெல்கம் பேக் டு எட்டர்னல் சிங்கர் சீசன் 2.
என்ன நேர்களே, நீங்களும் இந்த 2 பேருடைய பாட்டை கேட்டு வியந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப அழகா பாடிருந்தாங்களா சௌமியா? ஆமாக்கா, ரொம்ப அழகா பாடுனீங்க. சோ பாட 2 பேருக்குமே சேனல் 360 சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே சௌமியா, நம்ம லாஸ்டா ஒரு क्वेश्चन உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்க யாழ் தாவீது வாசிச்சார் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, பாடல்கள் கேட்கிறேன். இந்த கீதங்கள் பாடல்கள்லாம் நீங்க பாடி கர்த்தரை ஆராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. அதுல குறிப்பிட்டு 2 பாடல்களுடைய டைப் சொல்லிருப்பாங்க. என்ன தெரியுமா? கீர்த்தனைகள். வெரி குட். கீர்த்தனையும் ஞான பாடல்கள். ஆமாக்கா, கீர்த்தனைகள் ஞான பாடல்கள். சோ நம்ம வந்து நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். சோ முக்கியமா நம்ம பைபிள்ல ஞான பாடல்கள்னாலும் கீர்த்தனைனாலும் கர்த்தரை வந்து ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. ஓகே, சோ நீங்க அதுக்கு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, இங்க நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் பாடியே நான் பாத்திருக்கேன். வெரி குட். ஓகே, ரொம்ப அழகா பாடிருந்தாங்க. ஓகே, வெயிட் பண்ண வேணா, அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாரை அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஓகேக்கா. ஓகே, அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் லாவண்யா, சிஸ்டர் ஹேலன்ஸ். வீடியோக்குள்ள போலாம். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகளால் என் வாழ்வில் பலமாகுமே. உன்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வில் பலமாகுமே. உணவாய் எழுந்து வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒருத்திடவே உமது ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய்
தனி பாசம் வைத்தீரே. வெல்கம் பேக் டு இட்டர்னல் சிங்கர் சீசன் 2. அக்கா எப்பயும் போல இந்த எபிசோட் 10மே அவ்வளோ விறுவிறுப்பா போகுது. அவ்வளோ வந்து அப்படியே கண்ணை எடுக்கவே முடியல, அவ்வளோ அழகா பாடுறாங்க. ஸோ மொத்த வீடியோவே பார்க்கணும் போல அவ்வளோ ஆசையா இருக்குக்கா. ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி பாட போறாங்க அப்படின்றத பார்க்கறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்க்கா. ஸோ பாடின 2 பேருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. ஓகே, பாடின 2 பேருக்குமே சேனல் 360 சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பரா சொன்னீங்க சௌமியா. ஓகே, ஸோ நேர்களை நீங்களும் பார்க்க மறந்துட்டீங்க, இல்லை நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அந்த ப்ரோக்ராம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கவலையே வேண்டாம். நம்மளுடைய ப்ரோக்ராம் அண்ட் உங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் யூடியூப்ல நம்ம போட்டுட்டே தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதுலேயும் போய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு உங்களோட வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களையும் பார்க்க வைக்கலாம். ஸோ அவங்க இன்னொன்று கூட பண்ணலாம்க்கா, என்ன தெரியுமா, கமெண்ட் பண்ணலாம்ல. ஸோ அவங்க வந்து நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா ஸோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை விட்டுங்க. கரெக்டாக, சூப்பராக சொன்னீங்க சௌமியா. சரி, ஓகே, நம்ம ப்ரோக்ராம் அடுத்த பார்ட்டிசிபென்ட் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடலாமா? அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் தமிழ் செல்வன் மற்றும் சிஸ்டர் கிறிஸ்டினா நெல்சன். வீடியோக்குள்ள போகலாம். ஒன்றுக்கும் உதவா என்னையும் தேடி நீரும் வந்ததை நான் எப்படி மறப்பேன்? அனதை நானும் தனிமையில் இருந்தேன், ஆற்றி தேற்றினதை எப்படி மறப்பேன்? ஒன்றுக்கும் உதவா என்னையும் தேடி நீரும் வந்ததை நான் எப்படி மறப்பேன்? அனதை நானும் தனிமையில் இருந்தேன், ஆற்றி தேற்றினதை எப்படி மறப்பேன்? மறக்க மாட்டேன் அவ செய்த நன்மையை, போற்றி துதிப்பேன் அவ செய்த செயல்களை. மறக்க மாட்டேன் அவ செய்த நன்மையை, போற்றி துதிப்பேன் அவ செய்த செயல்களை. நிரப்பும் நிரப்பும் உன் ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அபிஷேக நதியிலே என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். உம் ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அபிஷேக நதியிலே என்னை நிரப்பும். மரித்த லாசரு கல்லறை நீக்கி உயிரோடு எழுப்பினதை எப்படி மறப்பேன்? குழியில விழுந்த யோசேப்பை தூக்கி அரியணை ஏற்றினதை எப்படி மறப்பேன்? மரித்த லாசரு கல்லறை நீக்கி உயிரோடு எழுப்பினதை எப்படி மறப்பேன்? குழியில விழுந்த யோசேப்பை தூக்கி அரியணை ஏற்றினதை எப்படி மறப்பேன்? மறக்க மாட்டேன் அவ செய்த நன்மையை, போற்றி துதிப்பேன் அவ செய்த செயல்களை. மறக்க மாட்டேன் அவ செய்த நன்மையை, போற்றி துதிப்பேன் அவ செய்த செயல்களை. நிரப்பும் நிரப்பும் உன் ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அபிஷேக நதியிலே என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அவர் அபிஷேக நதியிலே என்னை நிரப்பும். உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபை 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 தேவ கிருபை. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு
உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே. வெல்கம் பேக் டு இட்டர்னல் சிங்கர் சீசன் 2. சௌமியா, இந்த சீசன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம எபிசோட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னையோட முடிஞ்சிருச்சுக்கா. கரெக்டா சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம இன்னையோட முடியுது, இந்த எபிசோட முடியுது. ஸோ அடுத்து எங்களை நாங்க எப்போ பாக்குறது, ஜெஸ்ஸி அண்ட் சௌமியா எப்போ நீங்க பாக்குறதுன்னு கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கவலைப்படாதீங்க, நம்மளே சொல்லிக்கலாம். ஓகே ஓகே நேயர்களே, நீங்க என்ன பேசுறீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதும் இப்போ புரியுது. சரி ஓகே, சும்மா ஃபன்னுக்கு தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ சொன்னது போல நம்மளுடைய எபிசோட்ஸ் எல்லாமே இன்னையோட முடியுது. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் உங்களுக்கான எக்ஸைட்டிங் நியூஸ் இன்னைக்கு. சரிக்கா, அப்போ செகண்ட் ரவுண்டும் வந்து எப்படி ஃப்ரைடே சாட்டர்டே அப்படி வருமா? அதை நான் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். இப்போ வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸை பார்க்க போயிடலாம். சரி, ஓகேவா? அடுத்த பார்ட்டிசிபென்ட் யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் பிளெஸி சாம், சிஸ்டர் தானசு. வீடியோக்குள்ள போலாம். உமக்கு நிகராய் யாரும் இங்க இல்லையே, பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகராய் யாரும் இங்க இல்லையே, நீரெந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே, நீரெந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே, என்றென்றும் எந்தன் மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுதே, உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன், உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன், காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று, காணக்கோயிலின் காணம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று, உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன், உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன், காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று.
பேக் டு இட்டர்னல் சிங்கர் சீசன் 2. அக்கா சூப்பரா பாடுறாங்க கேஷ் யூஷுவல், எப்பயும் போல. என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா பாடிருக்கீங்க. பாடின 2 பேருக்குமே சேனல் 360 சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, இவங்க 2 பேருக்கு மட்டும் தானா? அப்படி இல்லக்கா, எல்லாத்துக்குமே தான். ஓகே நேயர்களே, ஸோ பார்க்குற அனைவருக்கும் மற்றும் இந்த எபிசோட்ஸில் பார்ட்டிசிபேட் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ சீக்கிரமாக உங்களை நாங்கள் மீட் பண்ணதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஓகே, அடுத்து யார் சௌமியா? ஓகேக்கா, அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஜெசிந்தா ஜிகன் மற்றும் பிரதர் ராபின்சன். வீடியோக்குள்ள போகலாம். அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டே உம்மழகால நவமானங்கள் மாற்றினே, தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நீ நெருங்க உம் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றி நீரே, அழகில் மிகவும் சிறந்தவரே. பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போற உங்க நினைப்பால உயிர் வாழுற. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். Welcome back to Eternal Singer Season 2. சௌமியா ரொம்ப வருத்தமா இருக்கேக்கா ஜெசி அக்கா. ஏன்னா இன்னும் ரெண்டே பார்ட்டிசிபென்ட் தான் ஜெசி அக்கா இருக்கு. ஓகே, ஆமா நேர்களே, நீங்க வந்து யாரும் கூட பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் எங்க கிட்ட கடைசி நம்ம சீசன் 2 உடைய இந்த ரவுண்ட் 1 உடைய லாஸ்ட் 2 பார்ட்டிசிபென்ட்ஸை தான் நாங்க இப்போ அனௌன்ஸ் பண்ண போறோம். என்ன சௌமியா, பண்ணிடலாமா? பண்ணிடலாம்க்கா. ஓகே ஓகே, இந்த ரவுண்டோட லாஸ்ட் 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஜெஸ்ஸி அன்னபாக்கியம், பிரதர் ஹானஸ்ட் ராஜ். வீடியோக்குள்ள போகலாம். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. வெல்கம் பேக் டு Eternal Singer Season 2.
ஓகே, இந்த எபிசோடோட மற்றும் ரவுண்ட் 1 இந்த லாஸ்ட் 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் என்னுடைய சார்பாக சேனல் 316 சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் மாதிரியும் இவங்களும் சூப்பரா பாடினாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கர்த்தர் நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இன்னுமாய் நீங்க உங்களோட டேலண்ட்ஸ் அநேக இடத்துல நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே நேர்களே, நம்மளும் இந்த ஷோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ நான் சௌமியா இந்த டைம்ல இந்த இடத்துல ஒரு சின்ன கொஸ்டின் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா? அதோட கண்டினியூஷனா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சரி கேளுங்க. ஸோ எப்படிலாம் கடவுளை பாடலாம்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்கு. எப்படி பாடலாம்? கீர்த்தனைகளோட பாடலாம், வாய்ஸோட பாடலாம், ஆராதனை இருக்குல்ல. சரி, என்ன வசனம்? தம்புரோடும் வீணையோடும். அது சொல்றீங்களா நீங்க? அப்படி போய் இப்படி வரீங்களா? சரி சரி. சோ அப்பவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிச்சிருக்காங்க இல்லையா? சோ வேற அழகா சொல்லுது, தம்புரோடும் வீணையோடும் பெரிய கைத்தாள ஓசைகளோடும் சிறிய கைத்தாள ஓசைகளோடும். அப்புறம் கடவுளுக்கு ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாக்கா, அவரை எப்பவுமே துதிச்சுட்டே பாடிக்கிட்டே இருக்கிறது அவருக்கு பிடிக்கும். சோ அவரோட 2ஆம் வருகையில யூஸ் பண்ண போற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? ஐ திங்க் இட்ஸ் எக்காலம். கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க. எக்காலம். அவருடைய வருகைக்கு சமீபமா இருக்கிறோம் நம்ம. சோ எக்காலம் சத்த கேட்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். எப்படி அடுத்தடுத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கேட்க ஆர்வமா இருந்தீங்களோ சோ கரெக்ட் தான் இல்ல சௌமியா? அவருடைய வருகைக்கு முன்பாக எக்காலம் உதப்படும் சொல்லியிருக்க வேதம். சோ அப்படியாக கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சது அவரை பிரைஸ் பண்றது, அதை துதிக்கிறது. அப்படியாக இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகா கடவுளை துதிச்சு அழகா பாடுனாங்க. ஒன்லி வித் வாய்ஸ். இப்போ அவங்களுக்கு மியூசிக்லாம் கொடுத்துட்டா எப்படி பாடுவாங்க? இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நேர்களே, இப்போ உங்களுக்கு நாங்க ஒரு சின்ன விஷயத்த, ஒரு எக்ஸைட்மெண்டான விஷயத்த ஒரு அனௌன்ஸ் பண்ண போறோம். சௌமியா நீங்க சொல்றீங்களா என்னன்னு? ஓகேக்கா, செகண்ட் ரவுண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். கண்டிப்பா. சோ செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கோட இருக்கும். சோ வருகிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே சோ ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க. சோ செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு மியூசிக்கோட இருக்கும். நீங்க ஜாலியா பாடுங்க, கர்த்தர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆஃப் கோர்ஸ் சௌமியா. சோ இந்த செகண்ட் ரவுண்ட் யார் யாரு எப்படி பாட போறாங்க அப்படின்றத பார்க்க நம்ம ஆர்வமா இருக்கும். ஆனா இந்த செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆன பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கரெக்டா கேட்டீங்க ஜெசியாக்கா. சோ நம்ம செகண்ட் ரவுண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் நேர்ல வர போறாங்க. வித் மியூசிஷியன்ஸோட அவங்க பாட போறாங்க. சோ அவங்களுடைய வாய்ஸ் மட்டும் இல்லாம மியூசிக்கோட, அவங்க வாய்ஸோட பிரசன்ஸ், ஆண்டவரோட பிரசன்ஸோட சோ நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம்னு நான் விசுவாசிக்கிறேன். பாக்குறேன் எல்லாருமே நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். சோ வருகிற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸுக்குமே எங்களோட சேனல் 316 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சோ செலக்ட் ஆகிற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு கால் கண்டிப்பா வரும். வெயிட் பண்ணிட்டே இருங்க. சௌமியா சொன்னது போல நாங்க செலக்ட் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் உங்களுக்கு கால் வரும். ஸோ எங்களோட டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி செகண்ட் ரவுண்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவோம். டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா சொல்லுவோம். ஸோ அந்த டீடைல்ஸ் மூலயமா நீங்க கேட்டு டைரக்டா எங்களோட ஸ்டுடியோக்கு நீங்க வந்து இருக்கிற மியூசிஷியன்ஸோட சேர்ந்து நீங்க உங்களுடைய கர்த்தரை கொடுத்த டேலண்ட்டை இந்த இடத்துல நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நானும் விசுவாசிக்கிறேன். ஸோ உங்களோட கால் வர்றதுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்கக்கா, பின்னர் அறிவிக்கப்படும் ஒன்று சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பின்னர் அறிவிக்கப்படும். என்ன சௌமியா? பின்னர் அறிவிக்கப்படும். இப்போ சாட்டர்டே சண்டேவா இல்ல எந்த டேல வரும் அப்படின்றது சொல்றேன்னு சொன்னீங்களே. ஓகே, சௌமியா சொன்னது போலதான் நேர்களே. ஸோ உங்களுக்கு நம்மளோட டீம்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்க அனைவருக்கும் டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீடைல்ஸுமே தெளிவா சொல்லுவாங்க. ஸோ செலக்ட் ஆன அனைவரும் நீங்க எங்க ஸ்டுடியோல வந்து எங்களோட இணைந்து மியூசிஷியன்ஸோட கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த டேலண்ட்டை நீங்க இந்த இடத்துல ப்ரூவ் பண்ண போறீங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இதே டைம்க்கு உங்களுக்கு வந்து 7 to 8க்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேக்கா, ஸோ நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம வெறும் டிவில மட்டும் இல்லாம ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி யூடியூப் ஷோ நம்மளுடைய ஆப்லயும் சரி, நீங்க வந்து லைவா பார்க்கணும்னா கூகுளையும் நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்கு. நீங்க அதுலயும் பார்க்கலாம், பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ சொன்னது போல மறக்காம உங்களுடைய வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்களும் அவர்களுக்கு உங்களுடைய பாடல்களை நீங்க டேலண்ட்களை கத்தருக்கென்று உபயோகப்படுத்தின டேலண்ட்களை அவங்களுக்கும் அனுப்பி கத்தர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தலாம். ஓகே நேர்களே, இப்போ இந்த ரவுண்ட் 1ல இருந்து தான் உங்களோட நாங்க விடைபெற போறோம். ஸோ ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்க அனைவரையும் பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். ஸோ உங்களை நாங்க மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சீக்கிரத்துல உங்களை நாங்க பார்க்க போறோம். என்ன சௌமியா? ஆமாக்கா, நான் ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே சூப்பர். அப்புறம் என்ன, நம்ம ப்ரோக்ராம் எண்ட் பண்ணிடலாமா? ஓகேக்கா, கண்டிப்பா எண்ட் பண்ணிடலாம். ஓகே நேர்களே, இதே போல ரவுண்ட் 2ல உங்களை நாங்க மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெசி மற்றும் உங்கள் சௌமியா சுசானா. இட்டர்னல் சிங்கர் சீசன் 2.